அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அதனால் அவர் வாக்குகள் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, மாறுவதே இல்லை. நமக்கு இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை மிகவும் திரளாய் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆண்டவர் சொல்லும் போது என்கிட்ட சொன்னார், ஸ்பிரிச்சுவலி அண்ட் மெட்டீரியலி ஐ வில் பிளஸ் யூ. இந்த ரெண்டு விஷயம் மட்டும், ஆவிக்குரிய நிலையிலும் பொருளாதார நிலையிலும் நான் உன்னை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சபையை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், சபையில் நான் என்ன செய்வேன், ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவேன், ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவேன் ஆண்டவர் பேசினார். ஆமென். இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே மளிகை ஜாமான் வாங்கினமே நம்ம பிள்ளைகளுக்கு, அதனால் மளிகை லிஸ்ட்டு கொடுத்துருங்கப்பா கடையில் அப்படின்னு சொல்லிட்டேன். மளிகை லிஸ்ட்டை இவங்க கொண்டு போய் எப்பயும் கொடுக்கறது போல் அண்ணன் முன்னாடியே வாங்கி வச்சுட்டாரு. அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தா நமக்கு கொடுக்குற அந்த அளவு வந்து ஒரு 10,000 ருபீஸ்க்கு தான் மளிகை ஜாமான் ஸ்பான்சர். ஒரிஜினலாக எங்களுக்கு ஒரு 20-25,000க்கு மளிகை ஜாமான் மட்டும் ஆகும். அதெல்லாம் வெளியே மற்ற இடங்களில் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிடுவோம். இவங்க போய் கொடுத்த லிஸ்ட்டு 14,000 ரூபா லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. நான் இல்லை, ஊரில் இல்லைன்னொன்னா அவர் நினச்சிக்கிட்டாரு, இந்த பசங்க தானாக என்ன பண்ணியிருக்காங்க போல், லிஸ்ட்டை கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருக்காங்க போலன்னு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி லிஸ்ட்டு வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அங்கேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி லிஸ்ட்டு அதிகமாக போயிருக்காம நீங்கள் தான் கொடுத்து அனுப்புனீங்க. ஆமாம், நான் தான் கொடுத்து அனுப்புனேன். அப்போ அதிகமாக தேவைப்படுதுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு 6 மாதத்துக்கு என்னென்ன தேவையோ அதை எனக்கு உடனே லிஸ்ட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, முக்கியமான பொருள் மட்டும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவை, ஒரு வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி பொருள்லாம் சொன்னேன். நான் ஒரு வருஷத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஸ்டோர் ஹவுஸ் இல்லை. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு நான் கொஞ்சம் தாங்கிறதுக்கு ஏதாவது மேலே கீழே வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல 6 மாதத்துக்கு ஒரு லிஸ்ட்டு வாங்கி போயிருக்கிறாங்க. சீக்கிரத்தில் வரும். ஆமென். முக்கியமாக தாங்கக்கூடிய பொருள், மீதியெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். ஆமென். கர்த்தர் சொன்னால் அதை செய்யறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்றத அது சொல்லிவிட்டு நம்மள்கிட்ட எப்படியெல்லாம் அதை செய்வார் அப்படின்றத நிரூபித்து காண்பிக்கிற தேவன். ஆமென். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த இடம் 6 இடத்த எப்போ விற்கிறது, எப்படி விற்கிறதுனா ஒரே நேரத்தில் ஒரே நாளில் அதெல்லாம் என்ன செய்யிடுச்சு போயிடுச்சுன்னா, ஆண்டவர் நினச்சா என்ன செய்ய முடியும். எனக்கு மார்ச் மாதம் செமினார் நடத்தணும். செமினாரில் 100லேருந்து 200 பாஸ்டர்ஸ் வரைக்கும் வருவாங்க. அவங்கள எப்படி அக்காமடேட் பண்ணுறது, எப்படி அந்த செமினாருக்குள்ளர பிரசங்கியும் பிரசங்க கலையும் அந்த செமினார் நடத்தணும் அப்படின்னு எனக்குள்ளே, அதுக்குள்ளே ஷெட்டை போட்டு ரெடி பண்ணிட்டோன்னா சூப்பராக என்ன செய்யலாம் சொல்லுங்கள், ரெடி பண்ணலாமேன்னு எனக்கு ஒரு வாஞ்ச. அதுக்குள்ளே வேலை ஆரம்பிக்கணும்னா எல்லாமே என்ன செய்யணும், அனுகூலமாக மாறணும். அத்தனையும் அனுகூலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இப்போ ஒரே நாளில் 6 போக முடியும் அப்படின்னா 1 மாதத்தில் நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு ஆண்டவரால் முடியும். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். அவருடைய நேரம் வந்துருச்சுன்னா டோர்ஸ் எல்லாம் என்ன செய்யும், டம்மார்னு திறக்கும். நம்ம திறக்கிறதுக்கு முன்னாடி, கை வைக்கிறதுக்கு முன்னாடி டப்புன்னு திறந்து விடும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக வாசல்களை திறக்கணும்னு பிளான் பண்ணிட்டா அதை யாராலையும் பூட்ட முடியாது. ஆமென். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அவரே. அல்லேலூயா. அவர் பூட்டிட்டார்னா நம்ம ஓப்பன் பண்ணணும்னு முயற்சியே பண்ணக்கூடாது. நீங்களே திறக்கிற வரைக்கும் நான் உட்காந்துருக்கிறேன்னு வெயிட் பண்ணணும். ஆமென். அவருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் தவறுகிறதில்லை. அதை நிறைவேற்ற அவர் சந்தேகப்படுறதில்லை, அவர் தயங்குறதில்லை. ஆமென். ஆனால் நிறைவேறுதலுக்கு மட்டும் காலங்கள் எப்பொழுதும் என்ன செய்யுகிறது, எடுக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் 2015 இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரிஜினல் அந்த வாக்குத்தத்தத்தை நான் எந்த சர்ச்சில் போய் பாடிட்டு வந்தேன்னா அந்த சர்ச்சுக்கு தான் இந்த வருஷம் ஃபஸ்ட்லேயே கூப்பிட்டுருந்தாங்க. போனால் அண்ணன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சா அப்படின்னு நினச்சிட்டாங்க
கேட்டாங்க. அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிட்ருக்கு? நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் வாக்கு பண்ணினா அதை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்ம நினைக்கிற நேரத்தில் அதை என்ன செய்கிறது இல்லை, நிறைவேற்றுகிறது இல்லை. அவர் அதற்கென்று அப்பாயிண்டட் டைம் என்ன செஞ்சுருக்கிறார், வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சில நேரம் உடனே நடக்கலைன்னா சோர்ந்து போயிடும். என்ன தம்பி, அப்படி தானே? இன்றைக்கு ஒரு அன்பான சகோதரர் உள்ளே வந்தார். ஒரு 5 நிமிஷத்தில் வெளியே என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். அவரை கூட்டிகிட்டு வந்த நபருக்கு எப்படி இருந்திருக்கும்? சே, என்னடா நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் நேரம் வச்சுருக்கிறார், இங்கேயே உட்கார்ந்துருக்கிற காலங்களை வச்சுருக்கிறார். ஆமென். அது ஒரு நாளும் மாறவே மாறாது. உடனே ஒரு நாளில் என்ன செய்யாது, ஒரு வேளை நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க 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 ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு, இந்த ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதற்கு சில காரியங்களை செய்கின்றார். ஒரு காரியம் நிறைவேறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சில காரியங்களை என்ன செய்கிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், சில வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாததற்கு காரணம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அது நிறைவேறிவிட்டால் எது நிறைவேறிவிடும்? வாக்குத்தத்தம் நிறைவேறிவிடும். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் தேவன் என் வாழ்க்கையில் சில தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆமென். நிறைவாக்க விரும்புகிறார். சில இடத்துல நான் பாதியாக இருக்கிறேன், சில இடத்துல கால்வாசியில் இருக்கேன், சில இடத்துல முக்காவாசியில் நிற்கிறேன். அதெல்லாம் டாப் அப் பண்ணி நிறைவாக்கி விட்டால் அது நிறைவேறிவிடும். ஆமென், அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு பல முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது ஒன்றும் உங்களுக்கு நான் புது சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 17:2 நமக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு மட்டும் சொல்லாமல் ஒன்று செய்து இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். முதல்ல ஒன்று சொல்கிறார், நான் இதை செய்வேன், அதற்கு பின்பு இதை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் பல இடங்களில் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நீ இதை செய்தால் இது உனக்கு என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பிறந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு யாருக்கு சொன்னார்? நீங்கள் போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, சீஷராக்குங்க, பிதாகுமான் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன கொடுங்க, ஞான ஸ்நானம் கொடுங்க, இதோ உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்ம ஆண்டவரை நீங்கள் என் கூட இருக்கணும் ஆண்டு சொல்லு, நீ முதல்ல ஜனங்களோட போய் பேசு, ஜனங்கிட்ட சுவிசேஷம் சொல்லு, நான் அவங்க கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போது தேவன் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா. வாட் காட் டிட், தேவன் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதை நான் இன்றைக்கு கொஞ்ச நேரம் அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். ஆமென். முதல் காரியம் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வசனம் சொல்ல, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. God corrected Abraham. ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக தேவன் ஆபிரகாமை சரி செய்ய விரும்பினார். சொல்லுங்கள், என்ன செய்ய விரும்பினார்? நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய ஊழியத்தின் மூலமாக நடக்க வேண்டிய வல்லமையுள்ள காரியங்கள் நடக்கவில்லை என்றால் தேவன் என்னை இன்னும் என்ன செய்ய விரும்புகிறார்னு அர்த்தம், சரி செய்ய விரும்புகிறார். நான் சரியாக மாறும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க துவங்குகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு காரணம் தேவன் அல்ல, அதற்கு காரணம் உங்களுக்கு எதிராக ஜெபம் பண்ணுறவங்க அல்ல, உங்களை பார்த்து வன்கண் பார்க்குறவங்க அல்ல.
நம்ம வந்து அந்த இந்த இதுலேருந்து வர்றதே கிடையாது. எங்கேருந்து சொல்லுங்க? அங்கேருந்து வெளியே வந்து இதை எடுத்துட்டோம், என்னென்னத்தையோ எடுத்துட்டோம். ஆனால் எதை எடுக்கலை? பழக்க வழக்கங்கள் இன்னும் உள்ளே கிடக்கு. பூனை குறுக்க போனால் பயப்படுறது. என்னது? பூனை குறுக்க போனால் ஸ்டாப் ஆயிடுவாங்க. நம்ம நில்லு நில்லு பூனை குறுக்க போயிடுச்சு, பாவம் அது என்ன பண்ணும்? அதுக்கு அவசரம் எங்கேயோ குறுக்க என்ன செஞ்சிட்ருக்கு போயிருக்கு. நம்ம அவசரத்தை பார்த்து நம்ம பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டியதான். பள்ளிக்கு பதில் கொடுக்குற ஆளுங்க இன்னும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. பள்ளிக்கு துணை என்னது? அது சத்தம் போட்ட உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது? எப்போ தாங்க உங்களெல்லாம் மனம் திரும்ப வைக்கிறது? ஆண்டவர் இந்த சின்ன சின்ன விஷயத்திலே உன்னை மாற்ற முடியலையே, எப்படி உனக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் உடனே? ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஆபிரகாம் நீ விசுவாச வீரன் தான், ஓகே, ஆனால் நீ சரியில்லை அப்படின்றார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு முதல்ல எப்படி இரு? உத்தமனாயிரு. உன்னுடைய உத்தமம் என்ன செய்திருக்கிறது? குறைந்திருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாத குறைவுக்கு முதல் காரணம் யார்தான்? நான் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? நம்ம ஹஸ்பண்ட்ஸை கேட்டால் என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாத குறைவுக்கு முதல் காரணம் என் மனைவி தான். மனைவியை கேட்டால் என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாத குறைவுக்கு முதல் காரணம் யார் தான்? என் வீட்டுக்காரர் தான். பிள்ளைகளை கேட்டால் எங்கள் அப்பா அம்மா தான் சரியில்லை, அப்பா அம்மாவை கேட்டால் எங்கள் பிள்ளைங்க சரியில்லை. அதனால தான் என்ன சரியில்லை? என்றைக்குமே அடுத்தவங்களை கை நீட்டவே நீட்டாதீங்க. முதல்ல யாரை தான் சொல்லணும்? என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு முதல் காரணம் யார் தான்? நான் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க. we always seek for a scapegoat. நம்ம எல்லாரும் எப்பயுமே ஏதாவது ஒரு பலிக்கடா கிடைக்குமான்னு தான் என்ன செய்வோம்? பார்ப்போம். பலிக்கடா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பலிக்கடா மேலே என்னத்தையும் என்ன செஞ்சுருவோம்? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு போட்டுருவோம். ஏன்னா அப்படி ஒரு திருப்தி நமக்கு. ஒரிஜினலாக நம்ம மேலே தப்பு இருக்குன்றது தெரிஞ்ச பிறகு நம்ம அந்த தப்பை யார் மேலேயா சாட்டிட்டோம்னா நம்ம பிழைச்சிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஒரிஜினலாக தப்பை இன்னொருத்தர் மேலே சாட்டினா நம்ம பிழைக்கவே முடியாது. ஆல்ரெடி கர்த்தர் நம்ம மேலே இருந்த எல்லா பாவத்தையும் அவர் தம் மேலே சாட்டிக்கிட்டார். அதனால் ஒழுங்காக நம்ம மனம் திரும்புறதுக்கு வழியை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும். God corrected Abraham. We always want to correct others. நாம் எப்பயுமே மற்றவர்களை கரெக்ட் பண்ண விரும்புகிறோம், ஆனால் ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். யாரை கரெக்ட் பண்ண விரும்புகிறாரு? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். என்னை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை சரியாக்கும். இந்த வருஷம் நான் சரியாக இருக்க விரும்புகிறேன். நான் சரியாயிட்டா பெருக்கம் கண்டிப்பாக வரும், இல்லைன்னா நெருக்கம் கண்டிப்பாக வரும். பெருக்கமா நெருக்கமா எது வேணும் உங்களுக்கு? சொல்லுங்கள். பெருக்கம்னா எக்ஸ்பேன்ஷன், நெருக்கம்னா குறைவது. அப்போது ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து பெருக்கத்துக்கு நேராக கொண்டு போகணும் அப்படின்னா முதல்ல என்ன ஆண்டவர் சரி செய்ய விரும்புகிறார்? ரெண்டாவது, அந்த ரெண்டாம் வசனம் சொல்ல, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை என்ன செய்வேன்? ஏற்படுத்தி. தேவனுக்கும் உங்களுக்கும். அந்த வார்த்தை, அவர் யார்? எவ்வளோ பெரிய தேவன்! அவர் வந்து யாருக்கிட்ட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாராம்? சாதாரண ஒரு மனுஷன்ட்ட சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும் நடுவாக என்னத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன்? ஐ வாண்ட் டு மேக் எ கவர்னன்ட் வித் யூ. எனக்கு ஆச்சரியமாக எனக்கு புரியாத ஒரு புதிர் என்னன்னா, பைபிளில் சொல்லியிருக்கு, மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம் ஆண்டவரே, அவன் மண்ணு அப்படின்னு நினைவு கூறுகிறீர். அதே நேரத்தில் என் கையால் செய்யப்பட்ட மண்ணு நினைவு கூறுகிறார். ஆமென். அவன் மண்ணு தான், அவருக்கு தெரியும். ஆனால் அந்த மண்ணுக்குள்ளே அந்த மண் என் கையால் உருவாக்கப்பட்டது, என் பிள்ளைன்னு பார்க்கிறார். அதனால சொல்கிறார், எனக்கும் உனக்கும். அந்த எனக்கும் உனக்குன்ற வார்த்தை மிக விலையேற பெற்ற வார்த்தை. He wanted to make a covenant with us. ஆண்டவர் சரி செய்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவரோடு உடன்படிக்கை உறவில் இருக்கிறீங்க? உடன்படிக்கை உறவு அப்படின்னா உங்களுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட ரீதியில் உறவு இருக்கிறதா? We have corporate fellowship with God. We have corporate fellowship. கார்ப்பரேட் ஃபெல்லோஷிப்னா சபைகளை வரும்போது நம்ம மொத்தமாக எண்ணத்தில் இருக்கிறோம்,
உறவில் இருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்க வேண்டும்? உறவு இருக்க வேண்டும். அந்த உறவு இல்லாத பட்சத்தில் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் எதை கொடுக்க முடியாது? ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. எல்லாமே உறவின் மூலமாக வருகிறது ஆசீர்வாதங்கள். ரிலேஷனல் பிளெஸிங்ஸ். என்ன பிளெஸிங்ஸ் இது? தொடர்பு. இப்போது யாருன்னே தெரியாத ஒருத்தர், உங்களுக்கு ஃப்ரெண்டும் இல்லை, உங்களை பார்த்துட்டேன் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா நீங்கள் போவீங்களா? போய் ஒரு 50,000 ரூபா மொய் வச்சுட்டு வருவீங்களா? சொல்லுங்கள். போகவும் மாட்டீங்க, மொய் வைக்கவும் மாட்டீங்க. அதே உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர், உங்களை ரொம்ப நேசிக்கிறவர், உங்களோட டெய்லி பேசுகிறவர், ஒருத்தர் கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டா முந்தின 2 நாளைக்கு முன்னாடியே போய் உட்காந்து அந்த கல்யாண வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு தேவையான என்ன, உனக்கு என்ன வேணும் கேளு, கேட்டு செஞ்சுட்டு வருவீங்க. என்ன செஞ்சுட்டு வருவீங்க? இங்கே பாரு, அது வருது, இது வருது, எல்லாம் வருது, சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சபையிலேருந்து சில காரியங்களை செய்யும் போது பார்த்திங்கன்னா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன வேணும்னு கேட்டு சொல்லுங்கள், நம்ம செஞ்சுருவோம். கடைசியில் ஒரு கல்யாணத்தில் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டு என்ன செஞ்சோம்? ஜபாவோட தங்கச்சி கல்யாணத்தில் என்ன வேணும்னு கேட்ட பிறகு எப்படி? அது என்ன, எதனால் வந்த ஆசீர்வாதம்? உறவு. என்னது? உறவுனால் வந்த ஆசீர்வாதம். பல ஆண்டுகள் தொடர்ந்து உறவில் இருக்கும்போது ஒரு சாதாரண விஷயம் செஞ்சுட்டு வர மாட்டோம். 101 ரூபா வச்சுட்டு வர மாட்டோம் அந்த காலத்தில். அல்லது ஒரு சாதாரண, அது பல ஆண்டுகள் உறவின் மூலமாய் வருகிறது என்றால் அவர்களை மனதார ஆசீர்வதிக்க, அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் உடன்படிக்கையின் உறவில் இருக்கிறவர்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்கள், எத்தனை பேர் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க? ஞான ஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை. எது உடன்படிக்கை? ஞான ஸ்நானம் புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை. ஞான ஸ்நானம், இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின போது வானம் என்ன செய்யப்பட்டதா? திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து யார் மேலே இறங்கினார்? இயேசுவின் மேலே இறங்கினார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிறேன்? பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு கூட ஞான ஸ்நான உடன்படிக்கையில் என்ட்ரு ஆகிறானோ அன்றைக்கே அவனுக்கு என்ன உண்டாகிறது அப்படின்னா, வானம் என்ன செய்கிறது? அது வரைக்கும் வானம் வெண்கலமாக இருக்கும். ஜபம் கூட உள்ளே போகுதான்னு என்ன மாதிரி இருக்கும் ஒரு சந்தேகம். ஆனால் ஞான ஸ்நானம் என்பது வெறுமன ஒரு சாதாரணமான சடங்கு அல்ல. ஞான ஸ்நானம் என்பது ஒரு மனிதனை பூமிக்குரியவனை பரலோகத்துக்குரியவனாய் மாற்றுகிற உன்னதமான ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு காரியம், உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. பல நாளாக ஞான ஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்லி என் பயலுக்கு ஸ்கிப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு. நீ இல்லாமல் ஒரு 2 பேர் வந்தால் ஞான ஸ்நானத்துக்கு போகலாம் அப்படின்ட்டுருவேன். அந்த ஒரு ஆள் தான் வர்றா, ஞான ஸ்நானம் கேன்சல் பண்ணிடுவேன். இவனுக்கு வாக்கு தத்தம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, என்னடா வந்திருக்கு? கட்டளை என்னப்பா? இவனுடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்துன்னு வந்திருக்கு. அதாவது ஏதோ பாஸ்டர் தான் பிள்ளைக்கு டக்குன்னு ஞானஸ்நானம் கொடுத்துட்டா இல்லாமல், நீ முதல்ல என்ன செய்யணும்? he must desperately long for that. அதுக்காக என்ன செய்யணும்? வாஞ்சித்து அது கிடைக்காதான்னு ஏங்கணும். ஆமென். நான் ரெடி ஆகிட்டேன், நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்ற அந்த 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 நீடு என்ன செய்யணும்? உணரப்படணும். கர்த்தர் என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. கடமைக்காக அல்ல. இயேசு தான் மெய்யான தெய்வம்னு உணர்ந்த அடுத்த நாளே ஞானஸ்நானம் கொடுக்கலாம். ஆனால் இயேசுவை விட்டு விலகவே மாட்டேன்னு டிசைபிள் ஆனால் என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம் கொடுக்கலாம். ஆமென். இனி ஒரு நாள் இயேசுவை விட்டு விலக மாட்டேன், வேறு எந்த ஒரு காரணத்துக்காக, ஒரே ஒரு கிடா விட்டு மட்டும் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுடட்டுமா அப்படி சொல்லக்கூடாது. ஞானஸ்நானம் என்பது கிடா வெட்டுலாம் என்ன செய்ய முடியாது, அதுக்கப்புறம் செய்ய முடியாது. சொல்லுங்கள், இயேசுன்னா இயேசு மட்டும் என்ன செய்யணும்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின், பாகால் தெய்வமானால். பல வருஷம் சர்ச்சுக்குள்ளே வர்றீங்க போகிறீங்க நிறைய பேர், ஆனால் இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நான் பரலோகத்து ஏசப்பா வரும்போது உங்களை விட்டுட்டு போடுவார். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சொல்லுங்கள். நான் இங்கே இருக்கிற சில பேரை கேட்குறேன், ஏசப்பா வரும்போது பரலோகத்துக்கு விட்டுட்டு போடுவார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டு அவரே மெய்யான தெய்வம்னு விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும்? ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா.
ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணணும். இயேசுவை பின்பற்ற தீர்மானம் பண்ணணும். இயேசுக்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வேணும்னு என்ன இருக்கிறோம், நம்ம தீர்மானம் பண்ணுறோம், ரைட்டு, ஆசைப்படுறோம். அதே நேரத்தில் இயேசுக்காக நான் வாழ்நாள் முழுதும் வாழ்வேன்கிற தீர்மானம் எடுத்து நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முதல்ல அவனை கரெக்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது அவனோட கனெக்ட் பண்ணுறாரு. என்ன செய்கிறாரு? அந்த கவனன்ட் கனெக்ட்ஸ் அஸ் வித் காட். உடன்படிக்கை தேவனோடு நம்ம என்ன செய்கிறது, இணைத்து விடுகிறது. அது வரைக்கும் தொடர்பு இல்லாத நபரை என்ன செய்கிறது, கல்யாணன்றது ஒரு உடன்படிக்கை. என்ன தான் நிச்சயம் பண்ணாலும் கணவன் மனைவி என்ன செய்ய முடியாது. இந்த காலத்தில் ஒன்றுமே பண்ணாமல் சேர்ந்து வாழ்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கப்படாது. ஒரிஜினலாக கல்யாணம் அப்படின்னா நிச்சயம் பண்ணாலாம் என்ன செய்ய முடியாது. ஆமாம், இந்த காலத்தில் லிவிங் டுகெதரை நான் சொல்லலை, நம்ம ஒரிஜினலாக பைபிளில் இருக்கிற கல்யாணத்தை பற்றி சொல்கிறேன். நம்முடைய பாரம்பரிய கல்யாணத்தின்படி நிச்சயம் பண்ணிட்டான்றதுக்காகலாம் என்ன செய்ய முடியாது, சேர்ந்து வாழ முடியாது. கல்யாணன்றது உடன்படிக்கை. அந்த நாளில் எல்லாரும் வந்து பார்த்து, அப்பா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணி வைக்கிறோம், உடன்படிக்கை பண்ணிக்க. தேவ சமூகத்தில் முப்பரி நூல் என்ன செய்யாதான், அறாது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து யார் வரணும், தேவன் வந்து தேவன் இணைக்க வேண்டும். ஆமென். அப்போ தேவன் திருமணம் என்பது, உடன்படிக்கை என்பது ஒரு இணைப்பு. ஆமென். எத்தனை பேருக்கு இயேசுவோட இணைப்பு இருக்கிறது? அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம இணைப்பு சரியில்லை. சில பேரை இணைக்காமலே முக்கிவிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? இணைப்பு, தேவனோடு இணைப்பு. நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் இணைப்பை செக் பண்ணுங்கள். இணைப்பு கரெக்டாக இருக்குன்னா டெய்லி ஜெபம் பண்ணுவீங்க, பைபிளை வச்சுப்பீங்க. இது மூன்றாவது சுவிசேஷம் சொல்லுவீங்க. இதுதான் இணைப்பின் அஸ்திபாரம். ஆமென். கரெக்டாக கர்த்தரோடு எனக்கு உடன்படிக்கை இருக்குன்னா நான் டெய்லி என்ன செய்வேன், அப்பாட்ட பேசுவேன், அப்பா உரிமையோடு பேசுவேன். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, அப்பாவுடைய வார்த்தைகளை வாசிப்பேன், நேசித்து வாசிப்பேன். ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, தேவன் மனிதனுக்கு எழுதி கொடுத்த கடிதமாக பைபிள். இதை தான் டெய்லி என்ன செய்யணுமா, வாசித்து அவருடைய அன்பை என்ன செய்யணுமா. ஆமாம், அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வர்ற வரைக்கும் எதை வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இணைப்பு சரியாக இருந்தால் ஆசீர்வாதங்கள் தானாக வரும். ஆமென். மூன்றாவது, அவர் என்ன செய்கிறார், 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். நல்லா கவனிக்கணும். 16ஆம் வசனத்தில், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். God confirms his promises. தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றார். அதை நிறைவேற்றுறதுக்கு முதல்ல என்னை கரெக்ட் பண்ணுறாரு, ரெண்டாவது என்னை கனெக்ட் பண்ணுறாரு அவரோட, மூன்றாவது அவர் கன்ஃபார்ம் பண்ணுறார். நல்லா கவனிக்கணும். ஒரு வாக்குத்தத்தம் உங்ககிட்ட கொடுத்த பிறகு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற போகுதுன்றதுக்கு அடையாளம் என்னென்னா, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பல விதத்தில் பேசுவார். அல்லேலூயா. திடீர்னு நீங்கள் ஒரு டிவியில் ஒரு மெசேஜ் பார்ப்பீங்க, அங்கேயும் உங்களுக்கு அதே வாக்குத்தத்தம் என்ன செய்யப்படும், பேசப்படும். திடீர்னு உங்களுக்கு ஃபோனில் ஒருத்தர் க்ரீட் பண்ணுவார், அவரும் என்ன பண்ணுவார், அதே வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆசீர்வதிப்பார். திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டுருப்பீங்க, ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, ஒரு கார் முன்னாடி அதே வாக்குத்தத்தம் ஒட்டி என்ன செஞ்சுட்ருக்கோம், சொல்லுங்கள், போயிட்டுருக்கோம். நான் இந்த வாரம் காரில் போகும்போது, சரி காரில் போர் அடிக்குதே, ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்போம் அப்படின்னு சொல்லி எசேக்கியா ஃப்ரான்சிஸ் அவருடைய மெசேஜ் போட்டேன். அது வந்துச்சு, அந்த கேட்போன்ட்டு போட்டால் நமக்கு என்னென்னலாம் ஆண்டவர் சொன்னாரோ அதே வாக்குத்தத்தம் அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் வேறு இடத்துலேருந்து பேசுகிறார். ஆனால் பெருக்கத்தை பற்றியும் விஸ்தாரத்தை பற்றியும் என்லார்ஜ்மெண்ட்டை பற்றியும் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரால் நம்மோடு கூட கன்ஃபார்ம் பண்ண முடியும். ப்ராஃபட்டிக்கலி ஹி கன்ஃபார்ம்ஸ். சில சமயம் சிச்சுவேஷனலி ஹி கன்ஃபார்ம்ஸ் த ப்ராமிசஸ். சில நேரம் சூழ்நிலைகள் மூலமாக உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்வார், உறுதிப்படுத்துவார். ஆமென். சில நேரம் ஒரு அற்புதத்தின் மூலமாக உறுதிப்படுத்துவார். ஒரு சின்ன அற்புதம் பெரிய அற்புதத்துக்கு முன் உதாரணமாக உங்கள் கையில் என்ன செய்யும், வரும். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபையில் இந்த வாரத்தில் நடந்த அந்த சின்ன அற்புதம் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்துக்கு முன் உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் அதை. ஆமென். அல்லேல் முன் அடையாளமாக, ஃபோர் டேஸ்ட் ஆஃப் அ கிரேட்டர் பிளெஸ்ஸிங். ஆமென். இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் குடும்பங்களில் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமென். அதை செய்யாமல் விடவே மாட்டார்.
அதை அனுபவிக்க செய்வார் உங்களை. ஆமென். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன செய்வார்னா கன்ஃபார்ம் பண்ணுறார். God confirms the promises. 5வது 4வது என்ன செய்கிறாரு? முதல்ல கரெக்ட் பண்ணுறாரு, 2வது கனெக்ட் பண்ணுறாரு, 3வது கன்ஃபார்ம் பண்ணுறாரு, 4வது அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிரகாம் எனப்படும். ஆபிராம் அப்படின்னு இருந்த ஒன்றை நான் என்ன ஆக்க போகிறேன்? ஆபிரகாம் அப்படின்னு ஆக்க போகிறேன். இந்த ஒரு 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 பரிசுத்தவான் சொல்கிறாரு, இந்த பேர் சேஞ்சு எதுக்காகன்னே தெரியல. ஆபிராம் ஆபிரகாம் ஃபாதர். ஆபிராம்னா எக்ஸால்டட் ஃபாதர், ஆபிரகாம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். என்னது? அவன் குடும்பத்தில் அவன் உயர்த்தப்பட்ட ஸ்தானத்தில் தான் இருந்தான், ஆபிராம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ உன் குடும்பத்தில் மட்டும் உயர்த்தப்பட்டு இருந்தா அது பத்தாதுடா, நீ தேசங்களில் உயர்த்தப்பட்டிருக்கணும். ஆமென். நான் நேற்று தினத்தில் வரும்போது, காரில் வரும்போது ஒரு இடத்துல கேஏ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு கீழே குரியன் ஆபிரகாம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருந்துச்சு. இந்த குரியன் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஆபிரகாம் யாருன்னு நமக்கு. இந்த கேரளா சைடு போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இப்படி தான் இருக்கும். இந்த குரியன் ஆபிரகாமோட லிங்காக இருக்கும். ஆபிரகாம்ன்ற பேரோட உலகம் ஃபுல்லாக ஆபிரகாம்ன்ற பேர் வைக்கிறவங்க எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள்? சரி, மற்ற நிறைய பேரை விட்டுருவாங்க முஸ்லீம்ஸு. ஆனால் ஆபிரகாமை அவங்க என்னவா வச்சுருக்குறாங்க? தங்களுக்கும் தகப்பனாக வச்சுருக்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு என்னவா மாற்றுவேன்? தகப்பனாக மாற்றுவேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவன் பேரை ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணார். சில நேரம் நம்ம ஒத்துக்கிற மாட்டோம் சில சேஞ்சஸ்க்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, யூ ஹாவ் டு அட்மிட் ஃபார் சேஞ்சஸ். மாற்றங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதெல்லாம் முடியாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள், சத்தம் வரலையே. ஹலோ. ஒவ்வொரு வாரம் பிரசங்கத்துலேயும் ஆண்டவர் ஏதோ ஒன்று மாற்ற சொல்லுவார். அது பேராக இருக்கலாம். பேரை மாற்றுறது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளில் யாராவது நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த 17ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு முறை கூட ஆபிரகாம்ன்ற வார்த்தை என்ன செய்யாது? இருக்காது. ஆபிராம் தான் இருக்கும். நீங்கள் பாஸ்டாமாவே வாசிக்கிறத பாருங்கள். 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கோட்டா கூட ஆபிராம்னு வாசிக்க மாட்டாங்க. என்னென்ன தான் வாசிப்பாங்க? ஏன்? பழகி போச்சு. நம்ம பழகி போன உடனே நான் ஆபிராம்னு மாற்றுவேன். ஏன்னா எனக்கு தியாலஜிக்கலாக எங்கே மாறுச்சுன்னு நல்லா தெரியும். இந்த 17ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி மாறல. 17ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி ஆபிராம் தான் இருக்கும், ஆபிரகாம்னு இருக்காது. அதனால் ஆபிராம்னு வாசிக்கணும், நான் வாசிப்பேன். ஆனால் நீங்கள் என்னென்னு தான் வாசிப்பீங்க? ஆபி பார்த்துட்ட உடனே ஆபிரகாம்ன்றீங்க. ரைட்டா? நமக்கே இந்த பேரை மாற்றுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, ஆபிரகாமுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆமென். அவர் சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். இனி 100 வருஷம் வரைக்கும் அவனை என்னன்னு தான் கூப்பிட்டுட்டாங்க எல்லாரும்? ஆபிராம் ஆபிராம் ஆபிராம்னு கூப்பிட்டுட்டாங்க. இப்போ ஆபிரகாம் அப்படின்னு என்ன செய்யணும்? கூப்பிடணும். பேரை மாற்ற சொல்லிட்டார். நீங்கள் சொல்லுங்க, ஒரு சின்ன எழுத்து தானே. ஆண்டவர் பெயருக்குள்ளே அர்த்தத்தை மாற்று. நம்மால் வெறுமனை ஏஎஸ்ன்னு எக்ஸ்ட்ரா போட்டிருப்பான், அதுக்கு அர்த்தமே என்ன செய்யாது? வராது. நம்மால் போடுறது எதுக்குமே என்ன வராது? அர்த்தம் வராது. ஆனால் ஆண்டவர் ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்ச் பண்ணால் கூட அதில் என்ன வருது? மீனிங் வருது. ஆமென். ஆண்டவர் அர்த்த புஷ்டி உள்ள தேவன். ஆமென். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இயேசு பேரை மாற்றிருப்பார் சில பேருக்கு. யாருக்கு பேரை மாற்றினார்? சீமோன் அப்படின்னு. சீமோன் அப்படின்னா ஷிஃப்டிங் சாண்டுன்னு அர்த்தம். மண் பொல பொலன்னு காற்றுல போகிற புழுதின்னு அர்த்தம். ஆண்டவர் அவனுக்கு என்னென்னு பேரை மாற்றினார்? பெட்ரான்னு மாற்றினார். பெட்ரானா பாறைன்னு அர்த்தம். ஷிஃப்டிங் சாண்டுன்னு பேர். எவனங்க ஷிஃப்டிங் சாண்டுன்னு பேர்? தூக்கி விட்டா என்ன செஞ்சிடும்? பறந்து போயிடும். அவன் ஒரிஜினலாக அது வரைக்கும் அவன் மூடு, அவன் பேருக்கு ஏற்றாப்புலே அவன் மூடுலாம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு மூடில் இருப்பார், மதியம் ஒரு மூடில் இருப்பார், நைட்டில் ஒரு மூடில் இருப்பார். எந்த மூடில் எப்போ இருக்கிறாருன்னு அவரை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கள், யோசிக்கவே முடியாதுங்க. திடீர்னு அப்படியே வல்லமையாக இருப்பார், திடீர்னு விசுவாசமாக பேசுவார், திடீர்னு அவிசுவாசமாக பேசுவார். திடீர்னு பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார்னு இயேசு சொல்லி அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளார அப்பால் இப்போ சாத்தானேன்னு என்ன செய்வார்? திட்டு வாங்குவார்.
என்னன்னா அந்த அளவுக்கு அவர் பேசியிருப்பார், மாற்றி பேசியிருப்பார். ஒரு முறை ஆவிக்குரியவனா பேசுவார், ஒரு முறை என்னவா பேசுவார், ஏன் உமக்காக எல்லாத்தையும் இழக்க ரெடியாக இருப்போன்னு பேசுவார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பார். யார்? பேதுரு. சீமோனாக இருந்தார். ஆண்டவர் சொன்னார், சீமோனாக இருந்துக்கிற உன்னை நான் என்னவா மாற்ற விரும்புகிறேன்? பேதுருவா மாற்ற விரும்புகிறேன். அந்த பேதுருவா மாற்றுகிற அனுபவம் எங்கே வந்துச்சு தெரியுமா? அந்த ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு பாறையாக எந்திரிச்சு நின்னான் பாருங்க. எல்லாம் பார்க்குறேன், நம்ம அண்ணாச்சியா பேச போகிறாரு, என்ன பேச போகிறார், பயந்து நடுங்கி ஓடி ஒளிஞ்சு என்ன செஞ்சவர் இவர், மறுதல் வச்சவர் ஆச்சே அப்படின்னு பார்த்தா எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணுறான். அடுத்த நாள் ஒரு பிரசங்கம் பண்ணுறான், ஜீவாதிபதி என்ன செய்தீர்கள், கொலை செய்தீர்கள். நீங்க கொன்ற இயேசுவை அவர் உயிரோடு என்ன செய்தார், எழும்ப பண்ணினார். அவரே, அவருடைய நாமமே நீங்கள் பார்க்கிற இந்த முடவனை இன்றைக்கு என்ன செய்தது, நடக்க வைத்ததுன்றான். அல்லேலூயா. அடிச்சு போட்டாலும் பரவாயில்லடா, என்ன வேணாலும் பண்ணுங்கடா, திரும்ப வந்து தைரியமாக என்ன செய்வோம், மண்ணா இருந்தவனை பாறையா மாத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. He wants to change us. அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். சொல்லுங்க, தேவன் நம்மை மாறுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் மாறிட்டீங்களா? சில பேர் மாறாமல் இருக்கிறீங்க. மாற்றங்களுக்கு ஒப்பு கொடுங்க. என்ன மாற்ற சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. உங்கள் லைஃப்பில் எதை மாற்ற சொல்கிறாரு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஞான ஸ்நானம் எடுக்கும்போது பேரை மாற்ற சொல்லலாம். நமக்கு இந்த பேரை மாற்றுறதுல ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஆள் மாறலன்னா எப்படி? நம்ம பேரெல்லாம் ஜீசஸ்ன்னு கூட மாற்றிப்பிடலாம், ஏசுதாஸ்னே மாற்றலாம். ஆனால் நீ ஏசுதாஸாக மாறினாதான் என்னது, அந்த பேருக்கு அர்த்தம் உண்டு. வெறும் தாசை ஏசுதாசா என்ன செய்யலாம், ஈஸியாக மாற்றிடலாம். ஆனால் மாறணுமே, வாழ்க்கை மாறணுமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ வாழ்க்கை மாற்றிக்கொள். He wants to change your life. Amen. அல்லேலூயா. சேஞ்ச் அப்படின்றது அப்படியே வேற, அப்படி தானே, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறது. ஆண்டவர் அப்படி மாற்ற விரும்புகிறார், நம்முடைய போக்கையே மாற்ற விரும்புகிறார். 5வது 10ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கும், முதல்ல எனக்கும் உனக்கும் இடையேன்னாரு, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததி. நல்ல கவனிங்க, 2ஆம் வசனத்துல நான் உனக்கும் எனக்கும்னாரு. இங்க வந்துட்டாரு, எங்க வந்துட்டாரு, எனக்கும் உங்களுக்கும். நல்ல கவனிங்க, என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாற்றங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களோ அடுத்த நிமிஷம் அவர் உங்களோட மட்டும் கனெக்ட் பண்றவர் இல்ல, உங்க குடும்பத்தோட என்ன செய்யறவர், ஹலோ, உங்க சந்ததியோட கனெக்ட் பண்றவர். ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டால் போதும்னு இருக்கவே கூடாது. நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது, நம்ம பரலோகம் போனால் மட்டும் போதாது. நம்ம அண்ணன், தங்கச்சி, சொந்தக்காரன், மாமன், மச்சான், யாரெல்லாம் நம்மளை நேசிக்கிறான், யாரெல்லாம் நம்மளை வெறுக்கிறான், அத்தனை பேர் எங்கே போகணும் சொல்லுங்கள். ஒரே நாள்லாம் நடக்காது. நம்மெல்லாம் ஆண்டவர் கிருபையில் வந்துட்டோம். அவனுக்கு தேவ கிருபையை சம்பாதிக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இருக்குது. அநேக ஸ்தோத்திரங்களினால் என்ன செய்யுமா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க, உங்கள் தனிப்பட்ட குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுற ஜெபம் கடைசியாக இருக்கணும். முதல்ல உங்கள் சொந்தக்காரங்க யாரெல்லாம் ரட்சிக்கப்படல அவங்களுக்காக முதல்ல என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிகிட்டே வாங்க. அவர்களை ரட்சியும், அவர்களை தோடும், அவர்களை மாற்றும், அவர்களை ஆசீர்வதியும் சொல்லிகிட்டே வாங்க. கடைசியாக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நல்லா தான் வச்சுருப்பார். ஆனால் அவர் நீ கனெக்ட் ஆகிட்டினாலே உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா உன் குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். அங்கே வெளியே தான் நிறைய பேர் இருக்கிறான், அவனை உள்ளே கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் முன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள்ளே பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் என்ன செய்யப்பட வேண்டும், பண்ணப்பட வேண்டும். சர்க்கம்சிஷன் அப்படின்றத புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்னன்னு சொல்கிறாருன்னா, பரிசுத்தமாகுதல் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் இருதயம் என்ன செய்யப்படட்டும், இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் அப்படின்றாரு. அப்போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் அப்படின்றத ஒரு சட்டமாக கொடுத்தா, புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த வாழ்க்கையை என்னவா கொடுக்குறார், சர்க்கம்சைஸ் யுவர் ஹார்ட் அப்படின்றார். உங்கள் செவிகளை விருத்த சேதனம் என்ன செய்யுங்க, பண்ணுங்க. கொஞ்சம் எல்லாம் அடைச்சிக்கிட்டு கிடக்கு. இந்த காதில் சளி பிடிச்சுன்னா சில நேரம் என்ன ஆகிடும், காது அடைச்சிக்கும், அப்படியே வீங்கி என்ன செஞ்சிடும். அப்போ அந்த சமயத்தில் யார் பேசினாலும் உங்களுக்கு எப்படி தெரியும், போ அப்படி கேட்கும். சில சத்தம்லாம் காதுக்குள்ளே குத்தும், வலிக்கும், அப்படி தானே.
பல பேருக்கு எப்படி தான் இருக்குது இன்றைக்கி, என்ன செவி விருத்த சேதனம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற அடைப்பெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, எடுக்க வேண்டியது. ஆண்டவர் சொல்ல க்ளீனிங். ஆமென். க்ளீன் யுவர் லைஃப். ஆண்டவர் சொல்கிறார் சர்க்கம்சிஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோலினஸ். அப்போ கிளென்சிங் எனக்குள்ள ஆண்டவர் காட் வாண்ட்ஸ் டு கிளென்ஸ் மீ. முதல்ல சொன்னேன் காட் வாண்ட்ஸ் டு கரெக்ட் மீ. He wants to connect with me. He wants to confirm his promise. He wants to change my life. And then he wants to cleanse my life. Total cleansing. சுத்திகரிப்பு, பரிசுத்த நிலை. அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் அதை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும். கிளென்சிங் அப்படின்னா நீங்கள் விரும்புறது போல சுத்திகரிக்கிறதுல ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குன்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் நல்லவனாக தாங்க வாழ்கிறேன், நான் ஒருத்தருக்கும் ஒரு பாவமும் செஞ்சதில்லைன்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் டைலாக் அடிப்பாங்க. ஆண்டவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா தான் தெரியும். அந்த கண்ணாடி முன்னாடி நின்னா மட்டும்தான் என்ன தெரியும். உலகத்தில் இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்னா, அரசியல் மேடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ அவங்க பரிசுத்தம் பேசுகிறத போல் உலகத்தில் யாருமே. ஒருத்தர் பேசுவார் என் கலர்லேயே, நல்ல மீட்ஸை கட்டையாக வச்சுருப்பார். அவர் தான் உலகத்திலே உத்தம மாதிரி என்ன செய்வார். யோசிச்சுப்பேன். நல்லா அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அவரு தான் நிறைய வரும். என்னமோ அவரு தான் என்ன இந்தியாவிலே சுத்தமான ஆளுன்ற மாதிரி. உலக ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் தப்பு பண்ணுறதாவே தெரியாது. பரலோக ஸ்டாண்டர்டில் பாருங்கள், நம்மளை அப்போத்தான் நம்மக்கிட்ட இருக்கிற குறை தெரியும். ஆமென். பக்கத்து வீட்டுக்காரனை விட நான் நல்லவன் பேசாதீங்க. எங்கள் ஊரில் இருக்கிறவன்லே நான் நல்லவன் அதையும் பேசாதீங்க. ஆண்டவர் சொன்னார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் எது போல பரிசுத்தராக இருக்கணுமா, லைக் கிரைஸ்ட், கிறிஸ்துவை போல. அதனால தான் பவுல் சொன்னார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை. அப்படின்னா அர்த்தம் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பரிசுத்த வாழ்வின் அழகு லெவல் என்ன, மீட்டர் என்ன அப்படின்னா கிரைஸ்ட் லைக்னஸ். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த லெவலுக்கு பரிசுத்தத்துக்கு மாறலான்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவை போல பரிசுத்தம், அதுதான் நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 6வது 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேணும். வீட்டில் பிறந்த பிள்ளை உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணணும். இவர் பிள்ளைகளை தான் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா அடுத்த லெவலில் யாருக்கு வந்துட்டார், எனக்கும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும்னு பிள்ளைகள்கிட்ட வந்தார். இப்போ பிள்ளைகளை தாண்டி எதுக்கு வந்துட்டார், உன் வீட்டில் வரவன் போகிறவன் எல்லாத்தையும் என்ன செய்யணும், வீட்டில் வேலை செய்கிறவன் எல்லாத்தையும். நானும் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களெலாம் ஆத்மாதாயம் பண்ணலான்னு பல வருஷமாக முயற்சி பண்ணுறேன். அந்த விஷயத்தில் இந்த வருஷம் ஜெயிச்சே ஆகணும்ப்பா, விடக்கூடாது. காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடுது. சொல்லுங்கள், மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வரணும். ஆமென். விடக்கூடாது. அவர் சொல்கிறார் உன் வீட்டில் பிறந்த அடிமையாக இருக்கட்டும், நீ வேலைக்கு சம்பளம் கொடுத்து வாங்கடு, அல்லது உங்கள் வீட்டில் வேலைக்கு வைக்கிற, அது பணம் கொடுத்து தானே அவங்கள வேலைக்கு வைக்கிறோம். அந்த நபரையும் என்ன செய்யணுமா, சுத்திகரிக்கணும். அந்த நபரும் ஆண்டவரை என்ன செய்யணும், தேடுற அளவுக்கு மாறணும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளை முதற்கொண்டு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளார சும்மா வந்துட்டு போனாலே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. என்ன அப்படி பார்க்குறீங்க? நல்ல வேளை எங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வரல அப்படின்னு நினைக்கக்கூடாது. வர்றவங்க யாரையும் விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாருக்கும். அவர் சொல்றாரு கன்சர்ன், he is concerned about our family. ஆபிரகாம் தான் பிரச்சனை அப்படின்னா ஆண்டவர் பாருங்க சாராளுக்கும் பேரை மாத்துறாரு. ஆபிரகாமுக்கு தான் மாற்றணும். யாருக்கும் மாத்துறாரு? அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். அல்லேலூயா. சாராய்னா பிரின்சஸ் அப்படின்னு அர்த்தம், வெறுமன இளவரசி. இங்கே அவள் வெறும் பிரின்சஸாக இருக்க வேண்டாம். சாராள் அப்படின்னா அநேக ராஜாக்களை பெற்றெடுக்கிற கோத்திரங்கள். அந்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஜாதிகளுக்கு தாய். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் ராணியாக தான் வச்சுருந்தான், அப்படி தானே? ஆபிரகாம் யாரை, சாராளை என்னவா தான் வச்சுருந்தான், என் ராணி நீ தான், பயப்படாத கவலைப்படாத, அப்படி தான் வச்சுருந்தான். ஆண்டவர் சொல்லார், இந்த ஆறுதல்லாம் தேவையில்லப்பா, அவளை நான் என்ன ஆக்க விரும்புகிறேன், ராஜாக்களுக்கெல்லாம் தாயாக மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் he concerns about our family. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர்
அவன் குடும்பத்தின் மேல் இருக்கிற கரிசனையை வெளிப்படுத்தினார். சாராளை கரெக்ட் பண்ணு அப்படின்றாரு. எப்படி? ஆபிரகாம்கிட்ட தானே பேசுகிறார் இதெல்லாம். சாராள்கிட்ட போய் இனிமேட்டுக்கு நீ சாராய் கிடையாது, சாராள் அப்படின்னா அந்த அக்கா எந்த மாதிரி அக்கான்னு எனக்கு தெரில. சாராள் அக்காவோட கேரக்டர் எனக்கு தெரில. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்கள் மாதிரி ஆளாக இருந்தால் உமக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சொன்னாருன்னு அதை இதை கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டியது, சொல்ல வேண்டியது. ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பாருன்னு சொன்னதுனால நான் கொடுத்த வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனையில் நான் ஏற்கனவே சீரழிஞ்சு சின்ன பண்ணமாய் உட்காந்துருக்கேன். இதில் வேற என்னென்னு இப்போ சொல்கிற? நல்ல வேலை ஆபிரகாம் தான் மிரண்டிருப்பேன். அப்படியே ஐயோ என் பேரை மாற்றினீங்க, அதுக்கே பெரிய சிக்கல், இது இப்போ பேரை யாரை பேரை மாற்ற சொல்கிறீங்க? God is concerned about our family. ஆண்டவருக்கு சாராள் சரியானாதான் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வரும்னு நல்லாவே தெரியும். ஆபிரகாமை மட்டும் கரெக்ட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அதனால தான் 18ஆம் அதிகாரத்தில் தனியாக யாரை விசிட் பண்ண வந்துட்டார். இந்த ஆபிரகாம் போய் கரெக்ட் பண்ணானோ இல்லையோ நானே நேராக வர்றேன் அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறானோ அதெல்லாம் அதுவும் பண்ணுது. நான் அடிக்கடி சொல்வேன், the sin of husband is sin of the wife. Sin of a wife becomes the sin of husband. மனைவியின் பாவம் கணவனின் பாவமாக மாறுகிறது, கணவனின் பாவம் யாருடைய பாவமாக மாறுகிறது. அதனால தான் எப்பயுமே கணவன் மனைவி ஒரே பிளேனில் ரெண்டும் ஒன்றா போகலனாலே ரெண்டுக்கும் எங்கேயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், முட்டிக்கிட்டு இருக்கு. 7ஆம் பொருத்தத்தில் என்ன செஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ணு அப்படின்றாரு. சொல்லுங்கள், ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா ரெட்டை மாட்டு வண்டி கரெக்டாக ரோட்டில் என்ன செய்யணும், போகணும். ஒன்று கிழக்கையும் ஒன்று மேற்கையும் போட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? மாட்டு வண்டி இப்படி நிற்கும், சைடாக கோட்டை போட்டுக்கிட்டு இப்படி. அது நேராக நின்று இப்படி போகணும் ரெட்டை மாட்டு வண்டி. இது என்ன பண்ணுது, இது கிழக்க போவான்னு இழுக்குது, இது மேற்க போவான்னு என்ன செய்யுது, வண்டி நகரன்னு நினைக்கிறீங்க, ஒன்று முறைச்சிக்கிட்டு நிற்கும் மாடு. இன்றைய குடும்பத்தில் ஒன்று புருஷன் கொண்டாட்டி என்ன பண்ணிட்டு தான் நிற்குது. நீ சொல்லி நான் செய்யணும்னு அவசியம் இல்லை, அந்தாண்ட போவோம், அது இந்தாண்ட தான் போகணும். எவ்வளோ காலம் இப்படி முழிச்சுட்டு நிற்க போறீங்க? ஒன்றா சேர்ந்து போங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாருங்க, சாராளையும் மாற்று, உன் பேரை மாற்றினேன். இவனுக்கு ஒரு ஹா, ஆபிரஹா சாரா, 2 பேருக்கும் ஒரு ஹா. எப்படி? உனக்கு ஒரு ஹா போட்டால் யாருக்கும் ஒரு ஹா போடணும், மனைவிக்கும் ஒரு ஹா போடணும். உனக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வந்தால் அவன் மனைவிக்கும் அது என்ன செய்யணும், வரணும். ஈக்குவலாக 2 பேரும் என்ன செய்யணும், ஓடணும். இல்லைன்னா என்ன செய்யாது வண்டி. அப்போ தான் நம்ம தரிசனம் என்னன்னு என்ன செய்யும், கொஞ்சமாவது அந்த முயற்சி எடுக்கணுங்க. நடக்குதோ இல்லையா என்ன பண்ணணும். என்ன பார்க்குறீங்க இப்படி? இவ்வளோ நாள் நல்லதாகவே சொல்லிகிட்டு இருப்பார், இந்த தடவை ஏதோ ஒன்று மோசமாக சொல்லி விட்டாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சியில் பவுல் சொல்கிறார் ரொம்ப அழகா, கணவன் மனைவிக்கு வீட்டில் என்ன செய்யணுமா, he has to teach. சில நேரம் நான் மனைவி செய்யறேன்னா வீட்டுக்காரர்களை விட்டு ரைடு எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மனுஷன் என்ன செய்யல, வீட்டில் உட்காந்து உபதேசம் பண்ணலன்னு அர்த்தம். நீ வீட்டில் உட்காந்து அன்பா அப்படியே எப்படி வெளியே வேணால் வெறப்பாக காட்டிக்கலாம், வீட்டுக்குள்ளார போனால் எப்படி தான் இருந்தாகணும் சொல்லுங்கள். கொஞ்சம் அப்படியே அன்பா பவ்யமாக எடுத்து சொல்லி வசனத்தை சொல்லி இப்படிலாம் சத்தியம் இருக்குது, இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் யார் பேரையும் சேர்த்து மாற்று. ஆபிரகாம் அது வரைக்கும் கூட பயந்துருக்க மாட்டான், கண்டிப்பாக அதுக்கப்புறம் பயந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு. இவன் யோசிச்சுட்டு இருந்து தான் மதியம் தூங்காமல் உட்காந்தானோ தெரில. கூடார வாசலில் அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் நேராக வீட்டுக்கு வந்துட்டார். ரொம்ப ஆபிரகாம் பயத்தில் இருக்கார். நேராக போய் யார்கிட்ட பேசிட்டு வந்துடுவோம், சாராள்கிட்டே பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இங்க நல்லா கவனிக்கணும். எனக்கும் உனக்கும்னாரு, அதுக்கப்புறம் எனக்கும் உங்களுக்கும்னாரு. இங்கே எங்கே வந்துட்டார் உடன்படிக்கை? என் உடன்படிக்கை அவனுக்கும், அதாவது he narrows down the covenant. ப்ராடாக வச்ச கவனண்ட்டை இப்போ நேரோவாக்கி காண்பிக்கிறாரு.
இப்போ எனக்கும் உனக்கும், எனக்கும் உங்களுக்கும் அப்படின்ன உடனே ஆபிரகாம் யாரையும் நினச்சிருந்துருப்பான், இஸ்மவேலும் அதில் இருக்கான் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இஸ்மவேல் அதில் இல்லை. யார் தான் இருக்கா உள்ளர? ஈசாக்கு தான் இருக்கான். அந்த ஈசாக்கை இவன் என்னவா செய்யலை, பார்க்கவே இல்லை. இவன் பார்க்காத ஈசாக்கை நேரோ பண்ணி, ஹீ இஸ் ஸோ கம்பேஷனேட். ஒரிஜினலாக ஆண்டவர் ரொம்ப மனதுருக்கம் உள்ளவர். நம்மளாக இருந்தால் டென்ஷன் ஆகி, ஏண்டா இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் இஸ்மவேலுன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு டென்ஷன் ஆகிருப்போம். ஆண்டவர் பாருங்கள், ஹீ இஸ் ஸோ கம்பேஷனேட். என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஆபிரகாம்கிட்ட விளக்கம் சொல்லடே, மகனே ஆபிரகாம், உனக்கு சொத்தமாக விசுவாசம் கேட்டு செத்து போச்சு. இப்போ நான் சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் எப்படி உண்டோ, எனக்கும் உங்களுக்கும் எப்படி உறவு உண்டோ, அதே போல் அடுத்த ஸ்டெப்பில் அது யாருக்கும் தான், ஈசாக்குக்கும் எனக்கும், ஈசாக்குக்கும் அவன் சந்ததிக்கும் தான், இஸ்மவேலுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் 20ஆம் வசனம் சொல்கிறார், இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தையும் கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனையும் நான் என்ன ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. என் ஆண்டவரை போல மனதுருக்கம் உள்ள தேவன் யாருமே கிடையாது. அல்லேலூயா. He reveals his compassion. ஆண்டவர் தன்னுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும், தேவன் மனதுருக்கத்தை எதிர்பார்க்கிறார். நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அந்த குணம் நமக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? மனுஷனே உன்னிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாராம்? நீதி செய்து இரக்கமாக இருப்பதை இல்லாமல் வேறொன்றையும் உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை அப்படின்றார். அப்போ இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே என்ன வரணும்? தேவனுடைய மனதுருக்கம், இரக்கம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அல்லேலூயா. தேவனை போல இரக்கம் உள்ளவர்களாய் மனதுருக்கம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். 7 காரியங்களை நான் உங்களோடு சொன்னேன். Before fulfilling the promises, God corrected Abraham. He connected with Abraham with covenant. God confirmed his promises. He changed his name. He cleansed him according to his level. Circumcision is a level of holiness for Abraham, but for us Christ is the level of holiness. ஆறாவதாக, he is concerned about a family. God is compassionate. தேவன் ஆபிரகாமை சரி செய்தார். ஆபிரகாமோடு தொடர்பு கொண்டார், இணைத்து கொண்டார். அவர் அந்த இணைப்பை விரும்பினார். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினார். அவனுடைய பெயரை மாற்றினார். அவனை பரிசுத்தத்துக்கு நேராய் அழைத்தார், சுத்திகரிப்புக்கு நேராய் அழைத்தார். அவனுடைய குடும்பத்தின் மேல் அவர் கரிசனை உடையவராய் இருக்கிறார் என்பதை காண்பித்தார். அவனுடைய மனைவியின் பெயரையும் மாற்றினார். அவன் மேலே இரக்கமுள்ளவராயிருந்தார். அவனுடைய அவிசுவாசத்தை சகித்து கொண்டார். அவன் பிள்ளைகள் எல்லார் மேலே இரக்கத்தை வைத்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். எல்லாரும் ஜெபிக்க போறோம். பெருக பண்ணுவார், உடன்படிக்கை ஏற்படுத்துவார், நடுவில் என்றும் வாழ்கின்றார். திரளாக பெருக பண்ணுவார், உடன்படிக்கை ஏற்படுத்துவார், நம் நடுவில் என்றும் வாழ்கின்றார். இயேசுவை உயர்த்துவோம், இயேசுவை உயர்த்துவோம், இயேசுவை உயர்த்துவோம். நம் குடும்பம் தேவனின் மாபெரும் திட்டம். நம் மூலமாய் இயேசுவை உயர்த்திடும் திட்டம். நம் குடும்பம் தேவனின் மாபெரும் திட்டம். நம் மூலமாய் இயேசுவை உயர்த்திடும் திட்டம். குடும்பம் குடும்பமாய் இயேசுவை அறிவிப்போம். நம் குடும்ப தலைவனின் நாமத்தை உயர்த்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, இந்த
காலை வேளையில் தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை திரளாய் பெருக பண்ணுகிற உம்முடைய வாஞ்சைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனத்தை கேட்ட எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நாங்கள் நீர் எங்களை மாற்றுகிற மாற்றத்திற்கும் சுத்திகரிப்புக்கும் அர்ப்பணித்தவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியே நான் ஜெபிக்கிறேன். இதுவரை உம்மோடு உடன்படிக்கையில் இல்லாத எங்கள் பிள்ளைகள் உடன்படிக்கை மேற்கொள்ள உம்மோடு ஆண்டவரை தனிப்பட்ட உறவை ஏற்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பம் தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்த, உடைய வருகைக்கு தாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் விடுதலை தருவீராக. நன்மையும் கிருபையும் எங்கள் பிள்ளைகளை தொடரட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் வியாதியும் உடைய பிள்ளைகளை விலக்கி போடும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ சொன்ன வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்தி உரிமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.